பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. ஆக்சுவலாக புதன்கிழமை நான் வேதத்தை வாசிக்கும் போது என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை உணர்த்தினார். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி அந்த வாசித்த அந்த வசனத்தில் இருக்குது. மொத்த 21 அதிகாரம். எருசலேமுக்கு பவனியாக ஆண்டவர் போகும்போது என்ன பேசினார், அதுலேயும் அந்த வார்த்தை இருக்குது. புரியுதா? ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை முதல்ல நீங்கள் வாசிங்க. அதில் 21 அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. முன்னடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானோம். இயேசு பிறந்த போதே தேவ தூதர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷன் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே தேவ தூதர்கள் இறங்கி வந்து என்ன செய்தார்கள், கர்த்தருடைய பாட்டை என்ன செய்தார், பாடி ஆராதித்தார். அப்போது தேவனுக்கும் ஆராதனைக்கும் ரொம்ப நெருக்கம் சம்பந்தம். புரியுதா? அவர் பவனி போகும்போது எல்லா குருத்தோலைகளை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்தாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா என்ன செய்வர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனான்னு சொல்லி என்ன செய்தாங்கன்னா பாடினான். அப்போது அந்த 15ஆம் வசனத்தில் அதை அவங்கள அதட்டுங்க, கோபம் அடைந்து 16ஆம் வசனத்தில் சொல்லி இதெல்லாம் கேட்குறீங்களா, லூக்காவில் சொல்கிறாங்க அவங்கள அதட்டுங்கன்றாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் சும்மா இருந்தால் இந்த கல்லுகளை என்ன செய்யுமா, கூப்பிடும். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரமானுங்க. அப்போது கர்த்தரை பாட வேண்டிய மக்கள் பாடலைன்னா எதெல்லாம் பாடி ஆராதிக்க ஆரம்பிச்சிடும், கல்லெல்லாம் பாடி ஆராதி. அதனால தான் அந்த 148ஆம் சங்கீதம் அப்புறம் வீட்டில் படித்து பாருங்க. மலைகளே, சகல மேடுகளே, சூரியனே, சந்திரனே, பறவைகளே, மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, காட்டு மிருகங்களே, கர்த்தரை துதிங்க. புரியுதா? அப்போ அதெல்லாம் ஆராதிக்குது. புரியுதா? அதனால் நம்ம தேவனை ஆராதிக்கணும்ன்று தேவன் நம்மை என்ன செய்கிறாராம், வாஞ்சையாக இருக்கு. இந்த ஜனத்தை சொல்லுங்க எனக்கென்று எதுக்கு சொன்னார், நம்மளை சொந்தமாக்கினார். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை துதிக்கிற ஜனமா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதான் சங்கீதம் முடியும் போது என்ன முடியுது, 150 சங்கீதம் முடிச்சுட்டு கடைசி வார்த்தை, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எனக்கு அதை செய்யல இதை செய்யல இதெல்லாம் சொல்றது விட்டு, உயிர் கொடுத்துருக்கிறார்கள், மூச்சு விடுறோம்ல, அந்த மூச்சுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவாசத்துக்கு எவ்வளோ பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்க தெரியுமா? சிலிண்டர், மெடிக்கல் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. அது புரியுதா? அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சுவாசிக்கிறதுக்கு. புரியுதா? இன்றைக்கி எந்த ஒரு கஷ்டம் நல்லா சுவாசிக்கிறோம்ல, அந்த சுவாசத்தை தந்த கடவுளுக்கு, புரியுதா, உயிர் தந்த ஆண்டவருக்கு நம்ம எப்போவுமே என்ன செய்யணும், துதிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கணும். கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானோமா. புரியுதா? அதனால் எப்போவுமே நன்றி உள்ள ஒரு இருதை. போன வாரம் கூட அதை பார்த்தோம். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஒரே ஒரு ஆள் தான் வந்து நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறார், 9 பேர் எங்கே போனாங்கப்பா? புரியுதா? அதனால் எப்போவுமே நம்முடைய இருதயம் கர்த்தரை துதிப்பதான, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவனை பாடுவேன், உள்ளளவும் அப்படின்னு அர்த்தம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை என்ன செய்வேன் சொல்லுங்க, கீர்த்தனம் பண்ணுவேன். புரியுதா? துதிக்கிறது நல்லது. சொல்லுங்க, துதித்தலே இன்பமும், வாயை திறக்க மாட்டீங்களா, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கு. துதிக்கிறதால எவ்வளோ நன்மை தெரியுமா? நிறைய விஷயம் நான் உட்காந்து ஆக்சுவலாக மேலோட்டமாக நம்ம அடிக்கடி நிறைய பார்க்குறோம். புரியுதா? என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்க. யோசுவா காலத்தில் எரிகோ சுற்றி வந்தாங்க, 7 நாள் சுற்றி வந்தாங்க, 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க. வேற ஒன்றுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். வீரங்க வச்சு உடைக்கல. அந்த காலத்தில் கல் இடிக்கும், மதில் இடிக்கும் எந்திரங்கள் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வச்சு உடைக்கல. புரியுதா? அந்த துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் போது எருசலேமின் மதில் எரிகோவின் மதில் தன்னால் இடிஞ்சு உடஞ்சி. இன்னும் சொல்லுமானா அவங்க ஈஸியாக ஏறுற மாதிரி இந்த பக்கம் உடையில, அந்த பக்கம் உள்ளுக்குள்ளே உடஞ்சி ஈஸியாக போயிட்டான். புரியுதா? அப்போது தடைகள் உடைக்கும் நீங்கள் கர்த்தரை துதித்தா. ரெண்டாவது, அப்புறம் நீங்கள் யார் காலத்தில், யோசபாத் காலத்தில் பார்த்தா 3 ஜாதி ஒன்றா சேர்ந்து வருது, 3 எதிரிகள். புரியுதா? அமலேக்கியர், மோவாபியர், ஏசா, அதான் சேயீர் புத்திரர்.
3 கூட்டம் சேர்ந்து வருது, பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா என்ன செய்தாராம் சொல்லுங்க? துதி செய்கிற கூட்டத்தாரை முன்பாக நிறுத்தினான். எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, இதெல்லாம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம், துதி செய்ய தொடங்கின உடனே என்ன செய்தான்? அந்த 3 கூட்டம் ஒன்னோட ஒன்று மோதிச்சு, எல்லாம் செத்தாங்க. இவர்கள் போய் கொள்ளையிட்டார்கள். கொண்டு வந்த பொருட்களை என்ன செய்தார்கள் சொல்லுங்க? கொள்ளையிட்டார்கள். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? கிரியை செய்யறார். துதித்தலே நல்லது. என்னன்னா சொல்லுங்க? முதல்ல கோட்டைகள் உடைந்தது, தப்பு தடைகளை கர்த்தர் உடைப்பார். 2வது சத்துருக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் அழிப்பார். புரியுதா? எந்த சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க. 3வது புதிய ஏற்பாடுல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டவர்களா இருக்கிறான். அப்புறம் படிச்சுப்பாரு, அநேக அடி அடிச்சாங்களா அவங்கள. புரியுதா? அநேக அடி அடிச்சு தொழுமரத்துல கால்களை மாட்டி வச்சு, அப்படின்னா 2 காலை மாட்டி வச்சிட்டாங்க சங்கிலி போட்டு. புரியுதா? இப்ப இந்த நிலைமையில உங்களை கொண்டு போய் நல்லா அடி அடின்னு அடிச்சு 2 கை காலை கட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? பாடுவீங்களா இல்லை அழுவீங்களா? வாயை திறக்க மாட்டீங்களா? அவர்கள் என்ன செய்தால் கர்த்தரை துதித்து பாடினார்கள், பாடி ஜெபித்தார்கள். என்னாச்சு? கட்டுகளெல்லாம் விலங்கு சங்கிலியெல்லாம் உடஞ்சிது, சிறைச்சாலையின் அஸ்திவாரமே அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, கதவெல்லாம் திறந்து. புரியுதா? அப்போ நீங்க கர்த்தரை துதித்தா விடுதலை உண்டாகும். கை வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணுங்க. புரியுதா? இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். புரியுதா? ஒரு 3 காரியம் முக்கியமாக பிரதானமாக நான் சொன்னேன். இதெல்லாம் அடிக்கடி பார்க்கறதால இன்னைக்கு வேற ஒரு 4 இல்லை 5 காரியம் விசேஷமாக ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிச்சிருவேன். நம்ம துதிக்கிறதால நமக்கு என்ன நன்மைகள்? புரியுதா? சங்கீதம் 22:3 எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர். அப்போ துதிக்கும் போது கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்றார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? இப்போ நீங்க துதித்து எந்த இடத்துல இங்க வந்து துதிக்குமா தான் சொல்றேன். முதல்ல சொல்லிட்ட பாட்டு பாடும்போதே வந்துருங்க. பாட்டு முடிஞ்ச உடனே வந்தா என்ன அர்த்தம்? அந்த ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. பாடும்போதே வரணும். புரியுதா? அப்போ துதிக்கும் போது இங்க மாத்திரம் இல்லை, நீங்க வீட்டுல நல்லா துதிங்க. உங்க வீட்டுல புரியுதா? கர்த்தர் என்ன செய்வார்? வந்து வாசம் பண்ணுவார். இன்னும் சொல்ல போனா அங்க ஒரு வார்த்தை இருக்கும் அருமையான, enthroned upon the praises போட்டு. அப்படின்னா சிங்காசனம் போட்டு அங்க உட்கார்ந்துறார் ஆண்டவர். அவருடைய ஆதரவு உங்க வீட்டுல இருக்கும். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? கர்த்தரை துதித்து பாரு, அவர் தேடி வரார். ஆராதிக்க ஆராதிக்க அவர் உங்க வீட்டிலே தங்கி இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். புரியுதா? உபாகமத்தில் ஒரு வசனம் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க சீக்கிரம், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போயிடும். 4:7 உபாகம் 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அப்படின்னா கர்த்தரை துதிக்கிற போது, ஆராதிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, புரியுதா? தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. இவ்வளவு சமீபமா தங்கள் தேவனை பெற்ற வேற ஜாதி இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா? எத்தனை பேர் புரியுது? நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் போது, ஆண்டவர் நாமத்தை துதிக்கும் போது, இங்க கவனிங்க, வசனத்தை நோட் பண்ணிக்கமா. நீ தேடுறதுக்குள்ள இது கேட்கறதே விட்டுருவ. நோட் பண்ணிட்டு வீட்டில் போய் தேடு. சரியா? அப்போ நல்லா கவனிங்க. கர்த்தரை துதிக்கும் போது அவர் உங்க பக்கத்துல வரா மாதிரி நீங்க சொல்லணும். எங்க ஆண்டவர் நோக்கி நான் கூப்பிட்டா என் கிட்ட வரா மாதிரி உனக்கு கிடைக்குதா? புரியுதா? இவ்வளவு சமீபம், இவ்வளவு கிட்ட, இதோ நான் இருக்கிறேன் என்றார் ஆண்டவர். ஏசாயால சொல்ல, இதோ நான் இருக்கிறேன், நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன். நீங்க உங்க வீட்டுக்குள்ள 4 பிள்ளைங்க இருக்கும், 4 பேர் பேசி கூப்பிட்டா கூட சத்தமே வராது. ரொம்ப நல்ல பிள்ளைதான் தோமா வந்துடுறமான்னு, மற்றது காது கேட்காத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிட்ட உடனே இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். அவ்வளவு கிட்ட இருக்கிறார். புரியுதா? அப்போ நீங்க துதிக்கும் போது பெரிய பாக்கிய நன்மை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் பக்கத்துல வருகிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? நொறுங்கின இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நறுமுண்ட ஆவியுள்ளவர்கள் என்ன செய்கிறாரா? ரட்சிக்கிறார். புரியுதா? உன்னதத்திலே வாசம் பண்ற ஆண்டவர் வேற எங்கேயும் வாசம் பண்றாரா? பணிந்த ஆவியினிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுமுண்டு பணிந்த இருதயம் உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். புரியுதா? அதனால பரலோகத்துல மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அங்கிருந்து ஆளுகை செய்கிறார். ஆனா எங்க வரா தெரியுமா?
நீங்க துதிக்கும் போது உங்க பக்கத்துல கர்த்தர் வருகிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது அதுக்காக ஜெபம் குறைவில்லை. ஜெபம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் மேல போகுது. ஆனா துதிக்கும் போது விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற பெரிய ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து என்ன செய்யறாரா? சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதனால துதிங்க எப்பவுமே. சொல்றாரு, பாலகர் வாங்கினால் துதி உண்டாக செய்தீர். இவர்கள் சும்மா இருந்தா கல்லு கூப்பிடுன்ட்டார். சரியா? சரி, முதல்ல சொல்லுங்க, துதிக்கும் போது கர்த்தர் பக்கத்துல வருகிறார். இரண்டாவது, அந்த மத்தேயு நான் ஏற்கனவே படிச்சதுதான், 21:9 கர்த்தரை துதித்தார்கள். புரியுதா? 16 அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். புரியுதா? அப்போ அங்க இந்த வசனம் வாசிங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. அவரை நோக்கி 21:16 இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார். அந்த எதிரிகள் சொல்றாங்க, ஏன் இவங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி. அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். நல்லா கவனிங்க, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கலையா? புரியுதா? குழந்தைங்க பாலகருடைய வாயினால கர்த்தர் என்ன செய்தார் நான் சொல்லுங்க? துதி. நான் சொல்றேன், பிள்ளைங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு சீக்கிரமா கூட்டுவாங்க. புரியுதா? வீட்டில் உட்காந்து கர்த்தருக்கு அந்த பாட்டெல்லாம் சின்ன பிள்ளைங்க சொல்லித்தான். புரியுதா? அப்போ குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாக செய்தீர். இதை எங்க அப்படின்னு நீங்க படிக்கலையான்ற இந்த வசனத்தை நீங்க படிக்கலையா? எப்பவுமே நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாடுல இருக்கிற நிறைய வார்த்தைகள் பழைய ஏற்பாடுல எழுதப்பட்ட வார்த்தைகள், அதை ரிமைண்ட் பண்றாங்க. புரியுதா? இப்போ அந்த வசனம் எங்க இருக்குது? 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். யாராவது வாசிங்க, 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. வாசி, கரெக்டா வாசிங்க. 8:2 பகைஞனையும் பழிகாரனால கவனிங்க அடக்கி போட உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகருடைய வாயினால். நல்லா கவனிங்க, அங்க என்ன சொல்றார்? மத்தேயுல துதி உண்டாக செய்தீர். இப்போ பாலகர் குழந்தைகள் வாயினால எதை உண்டாக்குறாரா சொல்லுங்க? பலன் உண்டாக செய்கிறார். கையை ஊத்தி கத்துற சூத்திர. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க துதித்தா அந்த துதிக்கிற துதிதான் உங்களுக்கு பலன். எதுக்கு பலன்? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட. அப்போ நல்லா கவனிங்க, உபாகத்துல எனக்கு பிடித்த வாக்கு தத்துவம். புரியுதா? இந்த வசனத்தெல்லாம் நீ கேட்டபடி நடந்தா நீ கீழாகாமல் மேலாவாய், உன்னை வாளாக்காமல் கர்த்தர் என்ன செய்வார்? தலையாக்குவார். புரியுதா? அப்பனா என்ன அர்த்தம்? நீ அவங்கள ஆளுவ. புரியுதா? அவங்க உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? ஆள மாட்டாங்க. அப்போ பகைஞன் பழிகாரம் உங்களுக்கு கீழே அடக்கப்படணும்னா, அடக்கி போடணும்னா ஒரு பலன் நமக்கு தேவை, அவங்களை அடக்குவதற்கு. இல்லைன்னா அவங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? வாயை திறக்க மாட்டீங்களா? பலன் தேவை. அந்த பலன் எதுல இருக்குதுன்னா கர்த்தரை துதிக்கும் போது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு பாட்டு முன்னாடி பாடுவோம், நன்றியா துதிப்பாடு. புரியுதா? அதில் இருக்கிற ஒரு வார்த்தை இருக்கு, துதி சத்தத்தால். பாடிருக்கீங்களா? துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நீங்க கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுடைய இருதயத்துல என்ன உண்டாகும் சொல்லுங்க? பலன் உண்டாகும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தரை துதிக்கும் போது உங்களுக்கு பலன். எதுக்கு பலன் சொல்லுங்க? சத்ருவை மேற்கொள்வதற்கு பலன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல புரியுதா, நிறைய ஆயுதம்லாம் எடுத்துன்னு போகலாம். 32,000 பேர் முதல்ல புறப்பட்டு போனாங்க. அப்புறம் அதை என்ன பண்ணிட்டாரு? 10,000 பேரை ஃபில்டர் பண்ணிட்டார். புரியுதா? அந்த 10,000 பேர் போகும்போது அவரு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவங்களும் ஜாஸ்தி. கிதியோன் காலத்துல 300 பேரை செலக்ட் பண்ணி. புரியுதா? கையில எடுத்து தண்ணியை குடிக்கிறவங்க 300 பேரை செலக்ட் பண்ணாரு. 300 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட புரியுதா என்ன ஆயுதம்? எக்காலம், பானை, தீவெட்டி. எந்த ஒரு ஆர்மியில் இந்த ஆயுதத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? புரியுதா? பழைய காலத்தில் கத்தி வச்சுருப்பாங்க, இல்லை வில்லு வச்சுருப்பாங்க, ஈட்டி வச்சுருப்பாங்க, அம்பு வச்சுருப்பாங்க. இப்போலாம் ஒரே மிஷின் கன் தான். ஆனால் அவங்க கொண்டு போனது என்னது? பானை, தீவெட்டி, எக்காலம். புரியுதா? அப்பன்னா அர்த்தம், இந்த ஆயுதத்தால் அல்ல. தாவீது சொல்ற பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. புரியுதா? உலகம் ஜெயிக்கிற மாதிரி இல்லை, நீங்க வேற விதத்தில் ஜெயிப்பீங்க.
புரியுதா? சத்துருவை மேற்கொள்ள பலன் எப்படி கிடைக்குது? கர்த்தரை உயர்த்தும். அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். புரியுதா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். என்னாச்சு அங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 பேரா 22,000 பேர், அத்தனை பேர் என்ன செய்தார்கள்? வெட்டுண்டு விழுந்தார்கள். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. சத்துருக்களை மேற்கொள்ள, பகைஞனை மேற்கொள்ள, அவனை அடக்குவதற்கு பலன் எதுல வருது சொல்லுங்க? சொல்லுங்க வாய் திறந்து. துதியினாலே. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதனால கர்த்தரை துதிங்க. சத்துருவை மேற்கொள்ள பலன். அதான் 148 சங்கீதம். 148 49 149 நினைக்கிறேன். 149 7-8 2 வசனம் வாசிங்க. 149 7-8. அவருடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் நல்லா கவனிங்க. விரோதமாக எழும்புகிற மக்களை கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும். நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் வாயில், நல்லா கவனிங்க, கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எபிரேயர் சொல்றாரு, நம்ம கையில் இருக்கிற வேத வசனம். எபேசியர்ல சொல்றாரு. புரியுதா? அப்போ பகைஞனையும் பழிகாரனையும் சத்துருக்களை அடக்கி போட, அவங்களை மேற்கொள்ள நமக்கு பலன் ஆயுதம் எது தெரியுமா? துதி. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். புரியுதா? அவர்கள் வாயில் என்ன உண்டு? துதி. கையில் என்ன உண்டு? வேத வார்த்தைகள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கு. துதிக்கிறதால முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தர் உங்க கிட்ட வரார். 2வது சொல்லுங்க, சத்துருக்களை மேற்கொள்ள பலன் தருகிறார். 3வது பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 2 வசனத்தை எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரக்கோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். புரியுதா? இதெல்லாம் நல்ல மனப்பாடமா சொல்லுவீங்க, ஆனா அதை செய்ய மாட்டேன். இல்லை, எந்நேரம் ஒரே கலக்கம், பயம், படபடப்பு, இதிலே உட்கார்ந்துருப்பாங்களே தவிர இது போறதுக்கு வழிதான் இங்க எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்றேன். உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற கவலை, பாரம், கலக்கம், படபடப்பு, புரியுதா? எல்லாம் நீங்க இருக்கு வழி சொல்ற. ஒண்ணுத்துக்கு கவலைப்படாத. எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? வாய சொல்லுங்களேன். தேவனுக்கு தெரியப்படும். எப்படி? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஏன் அந்த வார்த்தை சேர்க்கிறாரு? புரியுதா? சும்மா ஜெபம் பண்றது பெருசு இல்ல. எப்படி? ஸ்தோத்திரத்தோடு. வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அப்போ நீங்க துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் பக்கத்துல வந்துடுறார். முதல்ல துதிக்க ஆரம்பிச்சோன்னா வந்துடுறார். அப்புறம் நீங்க பேசினா அதெல்லாம் அவர் கேட்கிறார். எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற? புரியுதா? நல்ல முதல்ல பாட்டு பாடி கர்த்தரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்துங்க. தேவன் உங்க பக்கத்துல வந்துருவார். அப்புறம் நீங்க எத்தனை விண்ணப்பம் சொன்னாலும் அத்தனைக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமான. 3வது சொல்லுங்க, உங்க ஜெபத்துக்கு சொல்லுங்க பதில் தருகிறது. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதனால்தான் அந்த பவுல் சீலாம் சும்மா ஜெபம் பண்ணல, கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள் கட்டப்பட்ட நிலைமையில். புரியுதா? அப்போ ஜெபம்ன்றது துதியோடு சேர்ந்து வந்தா அந்த ஜெபத்துக்கு நிச்சயமா பலன் உண்டு. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ற முன்னாடி கர்த்தரை துதிங்க. இந்த அம்மா யாரு? அண்ணா. மன கிளேசம். புரியுதா? விசனப்படுத்துறாங்க. பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை நிந்திக்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ராத்திரி நேரத்தில் தேவாலயத்தில் வந்து எல்லாம் தூங்குற நேரத்தில் கர்த்தர்கிட்ட வந்து முதல்ல இருதயத்தை திறந்து மனசை திறந்து ஜெபம் பண்றான். புரியுதா? ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அந்த அருமையான அண்ணாளுக்கு பிள்ளை கொடுத்த உடனே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தாள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நல்லா கவனிங்க. புரியுதா? முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். புரியுதா? ஒருவேளை உங்களால துதிக்க கூட முடியல, அவ்வளோ அந்த அண்ணாலை போல பாரம் அப்படின்னா உங்க இருதயத்தை அவர் அறிவார். புரியுதா? நீங்க ஜெபம் பண்ணுங்க.
அதற்கு பிறகு அவள் என்ன செய்தால் கர்த்தரை பாடி. அதனால ஜெபமும் துதியும் சேர்ந்து இருக்கணும். சொல்லுங்க வாய் திறந்து, ஜெபமும் துதியும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, அப்பதான் புரியும். எபேசியர் 1:16 வாசிங்க. எபேசியர் 1:16 வாசிங்க. எபேசியர் 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களை உங்களை நினைத்து. நீங்க பைபிள் எழுதுற நிருபம் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்றேன், உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம். அப்போ அந்த அவருடைய ஜபத்துல இந்த வார்த்தை சேர்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரித்து ஜபத்தை நான் ஏறெடுக்க. நல்லா கவனிங்க. மூணாவது என்ன சொல்லுங்க, அந்த நம்முடைய ஜபங்களுக்கு அது பதிலை கொண்டு வரும். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபிக்கிற வேலையில இருக்கணும். நாலாவது ரொம்ப ஷார்ட்டா பார்த்து முடிச்சிருவோம். நெகேமியா 12 அதிகாரம் எடுத்துங்க. நெகேமியா 12 அதிகாரம் முதல்ல 31 வசனம் வாசி. நெகேமியா 12:31. 12:31. அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போறாங்க. நல்லா கவனிங்க. எருசலேம்ல இங்க கவனிங்க. இப்போ எருசலேம்ல பெரிய ஒரு அலங்கம், அது ஒரு பாதுகாப்பு. 125 சங்கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இது முதற்கொண்டு என்றென்னைக்கு இருக்கிறார். சரியா? இப்போ எருசலேமுக்கு பாதுகாப்பு, அருமையான மலைகள் சூழ்ந்து இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்துக்கு வடக்குல என்ன பாதுகாப்பு? ஹிமாலயன்ஸ், இமயமலை இருக்கு. அது போல எருசலேமுக்கு ஒரு மலை. அது மாத்திரமல்ல, அந்த நகரத்துக்கு அவங்க மதில் கட்டி பாதுகாத்தாங்க. ஆனா என்னாச்சு? நேபுகாத்நேச்சார் காலத்துல, புரியுதா, ஆலயத்தை உடைச்சான், அந்த எருசலேம் மதிலையும் உடைச்சான். புரியுதா? இப்போ எஸ்ரா நெகேமியா காலத்துல திரும்பி எருசலேமுக்கு வந்து, புரியுதா, ஆலயத்தையும் கட்டுறாங்க, எருசலேம் மதிலை என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. கட்டும் போது நெகேமியா கிட்ட ஆண்டவர் ஒரு இருதயத்துல உணர்த்தினதுனால அந்த மதில் மேல மக்களை நடந்து துதிக்க செய்தான். கை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சொல்றார், ஒரு கூட்டத்தை எழுப்பி மதில் மேல நடந்து துதிக்க சொல்றார். அப்ப அந்த எருசலேம் சுத்தி இன்னொரு கூட்டத்தார் பார்த்தீங்கன்னா இருக்க பாருங்க. அடுத்தது 38 வாசிங்க. 38 துதி செய்கிற 2ஆம் கூட்டத்தார் எதிரே இருக்கிற வழியாய் நடந்து போனார்கள். அது ரொம்ப அப்புறம் நான் சுருக்கமா சொல்றேன் விஷயம். ஒரு கூட்டம் இப்படி போகுது அப்படி வச்சுங்க. கவனிக்கிறீங்களா? கூட்டத்தை 2ஆ பிரிக்கிறார் நெகேமியா. ஒரு கூட்டத்தை இப்படி போகுது, வலதுபுறமா போய் அப்படி ரவுண்டு போய் வருது. இன்னொரு கூட்டம் இங்கிருந்து இப்படி போகுது. எப்படி? எருசலேமை சுத்தி போறாங்க. என்ன செய்யறாங்க? நடந்து கொண்டே பாடி துதி செய்து கொண்டே போகிறார்கள். இப்போ 2 பேரும் எங்க வந்து சேர்றாங்க? 40ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு துதி செய்கிற 2 கூட்டத்தாரும் தேவனுடைய ஆலயத்திலே வந்து நின்றார்கள். நானும் அவர்களோடு கூட இருக்கிற என்னோடு கூட அப்படியே இவரை சேர்ந்துக்கிறார். கவனி. அப்போ இந்த பக்கம் ஒரு ரவுண்டா போய் ஒரு கூட்டம் போது துதித்து பாடிக்கொண்டே ஆராதித்து கொண்டே போறாங்க. இந்த பக்கம் ரவுண்டா ஒரு கூட்டம் என்ன செய்யுது? பாடி ஆராதித்து. 2 கூட்டம் ஒரு இடத்துல ஒன்னாது. அப்படின்னா என்ன? ஒரு ரவுண்ட் எடுத்தாங்க எருசலேம். 2 கூட்டம் ஒன்னா சேர்ந்து எங்க போறாங்க? கர்த்தருடைய ஆலயத்துல போய் நிற்கிறார்கள். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க. எருசலேமுக்கு அலங்கம் மாத்திரம் பாதுகாப்பு இல்லை. அவங்க என்ன ஆண்டவர் உணர்த்துறாருன்னா, நீ துதி செய்து இந்த நகரத்தை என்ன செய்? சுத்தி வா. உங்க வீட்டுக்கு, புரியுதா, எத்தனை பேர் இப்போ சொல்றீங்க? பெரிய ஒரு மதில் காம்பவுண்ட் வச்சிருக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லை, ஒரு மண் செவரு தான் இருக்குது. புரியுதா? அது இல்லை. நீங்கள் கர்த்தரை துதிங்க. அந்த துதியே உங்களுக்கு மதிலாக கர்த்தரை வைப்பார். கைகளை வைத்து கர்த்தரை சுத்திரமான இந்த துதி தான் உங்களுக்கு பாதுகாப்பு. புரியுதா? அந்த அலங்கம் எருசலேம் மதில் சுவர் இடிக்கப்பட்டது. புரியுதா? இவர்களுக்கு அந்த தேவன் பாதுகாப்பு தரும்படி துதித்து என்ன செய்தார்கள்? நகரத்தை சுற்றி வந்தார்கள். கைகளை வைத்து கர்த்தரை சுத்திரமான. நல்லா கவனிங்க. இந்த துதிக்கும் போது கர்த்தர் உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கு. அந்த 125 அப்படித்தானே போட்டு
இது முதல் கொண்டு கர்த்தர், அந்த வசனத்தை வாசிங்க, 125:1. யாராவது வாசிங்க 125:1. சங்கீதம் 125:1. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அப்போ அந்த ஊரை சுத்தி அவங்க அப்படியே சுத்தி பாடிட்டே இருக்கும். புரியுதா? கர்த்தருடைய பிரசனம் அவங்களோடு கூடவே இருக்கு. புரியுதா? தேவனுடைய பாதுகாப்பு அந்த நகரத்து மேல இருந்தா மாதிரி நீங்க கர்த்தரை எந்நேரம் துதிங்க. உங்க வீட்டை சுற்றி கர்த்தர் இருந்து பாதுகாப்பார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதான் அவர் சொன்ன சகரியால. புரியுதா? நான் அதற்கு சுற்றிலும் மதில் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில, பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில ஆண்டவர் பேசுறாரு, நானே உனக்கு மதில் இடிச்சு பயப்படாத, கவலைப்படாத, நானே அதற்கு சுற்றிலும், அது கல் மதில், நான் எப்படிப்பட்ட மதிலா இருப்ப சொல்லுங்களேன், அக்கினி மதிலா இருந்து அது நடுவிலே மகிமையா இருப்பேன். பின்னால 8ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கைகளை வைத்து கத்திர சொப்ப நல்லா கத்திர துதிங்க. வீட்டுல துதிக்க துதிக்க உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரம். 4வது அது பாதுகாப்பு. கடைசி 5வது 63ஆம் சங்கீதம் எடுத்துங்க. 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 2ல இருந்து வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். வீட்டை விட்டு கிளம்பும்போது எத்தனை பேர் ஆசையா கிளம்புனீங்க? உலகமா அது கேட்குறேன். ஆசையா கிளம்புனீங்களா? சரி, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போயிடணும், அது நம்ம கடமை, அப்படி வந்தீங்களா? இல்லை வரலன்னா பாஸ்டர் வேறு ஃபோன் பண்ணி கேட்பார், ஏன் வரலன்ட்டு, அப்படி கிளம்புனீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இந்த குட்டி பிள்ளைங்க தான் சொல்லுது ஆசையாக கிளம்பணும். புரியுதா? எப்படி கிளம்புனாங்க சொல்லுங்க? இப்படியே சொல்லுங்க. உண்மை பாரு, அந்த ஆசை சனிக்கிழமையே வந்துடணும், அப்பதான் சீக்கிரமா கிளம்புவீங்க. புரியுதா? இப்படியே சொல்லுங்க. உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வீட்டில் வந்து என்ன செய்த சொல்லுங்க, உடைய பரிசுத்த வல்லமையும் உடைய மகிமையும் நான். புரியுதா? ஆசையா நீங்க தேடி வாங்க. வந்து என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். இப்போ சொல்றாரு, ஜீவனை பார்க்கணும், இந்த கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆண்டவரை நீங்க பார்த்துட்டா நம்ம உயிரே பெருசா தெரியும். ஆதியாமத்தில் அதை படிக்கும்போது தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கு. படிக்கும்போதெல்லாம் என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை தெரியுமா? யாரு? யாக்கோபு சொல்ற வார்த்தை. புரியுதா? செத்துட்டான்னு நினைச்சான். ஆனா அந்த யோசேப்பை பார்த்தோன்னு கட்டி பிடிச்சி முத்தம் செய்து அழுது ஒரு வார்த்தை சொல்றாரு. புரியுதா? நீ இல்லைன்னு நினைச்சேன், நான் இப்போ உன்னை பார்த்துட்டேன், இப்ப எனக்கு மரணம் வந்தாலும் வரட்டும். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. புரியுதா? இப்ப எனக்கு மரணம் வந்தாலும் வரும் அப்படின்னு அர்த்தம். நீங்க தேவனை பார்த்துட்டா நம்ம பெருசா இதை நினைக்கிறோம், இதான உயிர் தானே, இதை பாதுகாக்க தான், நல்லா சாப்பிடு, அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் செய்யறோம். இந்த உயிரே எனக்கு பெருசா தோணாது. ஜீவனை பார்க்கலும் சொல்லுங்க, உடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். புரியுதா? ஓ, அவரை தேடி வந்தா அவருடைய வல்லமையும் சொல்லுங்க, வாயை திறந்து, மகிமையும் காண்போம். துதிக்க துதிக்க வல்லமை பெருகும், துதிக்க துதிக்க கிருபை பெருகும். 2 Corinthians 4ஆம் அதிகாரத்தில் தான் போடும். அநேகருடைய சோத்திரத்தினால சொல்லுங்க, கிருபை பெருகும்படியாக. கர்த்தரை துதிக்க துதிக்க கிருபை பெருகும். கர்த்தரை துதிக்க துதிக்க மகிமை உங்க பக்கத்துல வரும். புரியுதா? இப்படியே வந்து ஆசையா வந்து கர்த்தரை பாடி துதித்தேன், அவருடைய வல்லமையை நான் பார்த்தேன். அடுத்தது சொல்லுங்க, அவருடைய மகிமையை நான் கண்டேன். பின்னால சொல்றார் 5ஆம் வசனத்துல, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா. புரியுதா? ஒரு சரீரத்துக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு இது, நல்ல ஃபேட், கொழுப்பான உணவு. புரியுதா? அதனால தான் நிறைய பேருக்கு சிக்கன் பிரியாணி கூட ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அதுல அவ்வளவு இது இருக்காது. புரியுதா? மட்டன் பிரியாணி மட்டன் இல்லைன்னா கூட டேஸ்டா இருக்கும். ஏன்? அது கொழுப்பு ஜாஸ்தி. இப்போ சரீரத்துக்கு அந்த கொழுப்பை சாப்பிட்டா ஒரு திருப்தி வரா மாதிரி, தேவனை பார்த்துட்டா, தேவனை துதித்தா, தேவனுடைய வல்லமை பார்த்தா, தேவனுடைய மகிமை பார்த்தா, என் ஆத்துமாவிலே ஒரு திருப்தி. கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப கர்த்தரை நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுங்க. கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். புரியுதா? துதித்தாதான் மகிமையை பார்க்க, மகிமையை
கண்டேன். அன்னைக்கு அதே போல உலக பிரகாரமாகவே நீங்க யாத்ரா 16 அதிகாரம் அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க. விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். புரியுதா? அந்த மகிமையை நீங்க பார்த்தா விடியற் காலத்துல நீங்கள் திருப்தி ஆவதற்கு என்ன செய்வாராம்? அப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப தினந்தோறும் கர்த்தரை எந்திரிச்சு கர்த்தரை துதிக்க அன்றைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க? திருப்தியாக்குவார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 5 காரியம். முதல்ல சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்துல வந்துடுறார். 2வது சொல்லுங்க, பலன், எல்லாத்தையும் ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க பலன். 3வது ஜெபத்துக்கு பதில். 4வது சொல்லுங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அது ஒரு பாதுகாப்பு. 5வது மகிமையை பார்ப்போம். கர்த்தர் நம்மளை திருப்தியாக. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தீர். இவர்கள் கூப்பிடலனா கல்லே கூப்பிடணும்னு சொல்றாங்க. அதை சொல்லுங்க, ஆண்டவரே கல்லு கூப்பிடுறது அவருக்கு திருப்தி இல்லை, நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், நான் அவரை பாடுவேன். கைகளை வைத்து எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? நல்ல சோத்திரமானங்க, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அவர் பக்கத்துல வரார். 2வது சொல்லுங்க, அவர் ஹல்லேலூயா நமக்கு பலன் தருகிறார். 3வது ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். 4வது பாதுகாக்கிறார். 5வது மகிமையை பார்ப்போம். உங்க குடும்பத்தை கர்த்தர் திருப்தியாக்குவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக. ஆண்டவரே, குழந்தைகள் பாலகருடைய வாயினாலே துதி உண்டாகும்படி செய்தீர் சொன்ன அந்த வார்த்தைப்படி ஆண்டவரே நாங்கள் துதிக்க தேவ பிரசன்னம் எங்கள் பக்கத்தில் வருவதற்காக, உம்முடைய மகிமை நாங்கள் பார்ப்பதற்காக, நீர் எங்களை திருப்தியாக்குவதற்காக, நீர் எங்களை பாதுகாப்பதற்காக, ஆண்டவரே ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எப்போதுமே துதிக்கிற கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் சொன்ன அந்த வார்த்தைப்படி எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கிற மக்களாக ஒவ்வொரு மக்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த துதியினால சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. ஒவ்வொரு மக்களை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.